வணக்கம் நண்பர்களே. சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போகாதவங்களே இருக்க முடியாது. ஆனால் அங்கே அம்மன் ஏன் நெருப்புக்கு நடுவில் ஒத்த காலில் தவம் இருந்தாங்க? அங்கே இருக்கிற தங்கச் சக்கரத்தில் அப்படி என்ன ரகசியம் இருக்குது? காஞ்சிபுரம் போகிறதுக்கு முன்னாடி அம்மன் ஏன் அங்கே தவம் செஞ்சாங்க? இந்த வீடியோவில் வேற எங்கும் சொல்லப்படாத மாங்காடு அம்மனின் 5 பெரிய ரகசியங்களை விரிவாக பார்ப்போம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா கடைசியில் முக்கியமான பரிகார ரகசியம் இருக்குது. முதல்ல இந்த ஊருக்கு ஏன் மாங்காடுன்னு பேர் வந்துச்சுன்னு பார்ப்போம். இது ரகசியம் 1. புராண காலத்தில் இந்த இடம் முழுவதும் மாமரங்களாக நிறைஞ்ச அடர்ந்த காடாக இருந்துச்சு. இங்கே ஒரு விசேஷமான மாமரம் இருந்துச்சுங்க. அதில் அந்த மரத்தில் காய்க்கிற மாங்காய்ங்க காமதேனு பசுவோட பால் சுவையெல்லாம் இருக்குமாம். அந்த மாமரத்துக்கு அடியில் தான் அம்மன் தன்னுடைய தவத்தை தொடங்கினாங்க. மாமரங்கள் நிறைந்த காடு அப்படிங்கிறதுனால இது மாங்காடு ஆச்சு. இப்போ கூட அந்த மரத்தோட வாரிசுகள் அங்கே இருக்கிறதா சொல்லப்படுது. ரகசியம் 2. கண்ணாமூச்சி விளையாட்டும் சாபமும். ஒரு முறை கைலாயத்தில் விளையாட்டா பார்வதி தேவி சிவபெருமானோட 2 கண்களையும் மூடினாங்க. சூரியனும் சந்திரனுமான இறைவனோட கண்கள் மூடப்பட்டதுனால இந்த உலகமே இருண்டு போச்சு. இதனால் கோபமடைந்த சிவன் அம்மனை பூமிக்கு சென்று தவம் செய்யும்படி சாபம் இட்டார். அப்படி அம்மன் பூமிக்கு வந்து காஞ்சிபுரம் போகிறதுக்கு முன்னாடி தவம் செய்த இடம்தான் இந்த மாங்காடு. இங்கே தான் பஞ்சாக்னி 5 வகை நெருப்பு வளர்த்து ஒற்றைக்கால் பெருவிரலில் நின்று கடுமையான தவம் புரிஞ்சாங்க. ரகசியம் 3. அந்த அர்த்தமேரு தங்கச் சக்கரம். இதுதான் இந்த வீடியோட மிக முக்கியமான பகுதி. அம்மனோட தவம் அவ்வளோ உக்கிரமாக இருந்ததுனால அந்த இடமே வெப்பமாகி அனல் பறந்துச்சு. மக்கள் அங்கே போகவே பயந்தாங்க. அப்போ தான் ஆதிசங்கரர் அங்கே வந்து அம்மனோட உக்கிரத்தை தணிக்க அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செஞ்சார். இது வெறும் சக்கரம் இல்லைங்க, 43 கோணங்கள் கொண்ட தங்க கவசமிட்ட சக்கரம். இந்த சக்கரத்துக்கு அபிஷேகம் கிடையாது, வெறும் குங்கும அர்ச்சனை மட்டும்தான். இந்த சக்கரத்தை தரிசனம் செஞ்சாலே சகல பாவங்களும் நீங்கும்னு சொல்லப்படுது. இந்த சக்கரம் இருக்கும் வரை இந்த ஊரில் வெப்பம் தணிஞ்சு குளிர்ச்சி நிலவுமாம். ரகசியம் 4. 6 வார எலுமிச்சை பரிகாரம். மாங்காடுனாலே நமக்கு ஞாபகம் வர்றது எலுமிச்சை பழம்தான். இதுக்கு பின்னாடி ஒரு முறை இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா தொடர்ந்து 6 வாரங்கள் அங்கே போகணும். முதல் வாரம் 2 எலுமிச்சம்பழம் கொண்டு போகணும். ஒன்று அம்மன் பாதத்தில் வைப்பாங்க, இன்னொன்று உங்ககிட்ட கொடுப்பாங்க. அந்த பழத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வைக்கணும். அடுத்த வாரம் போகும்போது பழைய பழத்தை எடுத்துகிட்டு போகணும். இப்படி 6 வாரம் செஞ்சால் நீங்கள் நினச்ச காரியம் கைமேல் பலன் கொடுக்கும். இது பல லட்சம் பேரோட அனுபவ உண்மை. ரகசியம் 5. வெள்ளை பூசணிக்காய். மாங்காடு கோயிலுக்கு போகிறவங்க வெறும் கையோடு போக மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு வெள்ளை பூசணிக்காயோடு தான் போவாங்க. இது ஏன்னு தெரியுமா? இங்கே பஞ்சாக்னி தவம் இருந்தப்போ அந்த இடமே பயங்கர வெப்பமாக இருந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த வெப்பத்தை தணிக்கவும் அம்மனோட கோபத்தை குறைக்கவும் பக்தர்களால் கொண்டு வரப்பட்ட குளிர்ச்சியான காணிக்கை தான் இந்த வெள்ளை பூசணிக்காய். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா, அம்மன் இங்கே தவம் இருந்தப்போ அவங்களுக்கு உணவு படைக்க யாருமே இல்லை. அப்போது அங்கிருந்த பக்தர்கள் இந்த பூசணிக்காயை தான் அம்மனுக்கு நிவேதனமாக படைச்சாங்கன்னு சொல்லப்படுகிறது. பரிகாரம். நீங்கள் மாங்காடு போகிறீங்கன்னா ஒரு வெள்ளை பூசணிக்காயை வாங்கி அதில் 2ஆக கட் பண்ணி அதில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி அம்மனை வேண்டிக்கிட்டா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிணக்குகள் எல்லாம் அந்த பனித்துளி மாதிரி கரைஞ்சி போகும். இந்த மாங்காட்டில் மட்டுமே நடக்கிற ஒரு விசேஷமான வழிபாடு. நண்பர்களே, மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில். மாங்காடு காமாட்சி அம்மன் வெறும் தெய்வம் அல்ல, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு தாய் மாதிரி. இப்போது உங்ககிட்ட சில கேள்விகள்.
மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? அங்கே உங்களுக்கு நடந்த அதிசயங்கள் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட் மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரும். வேறு எந்த கோவிலை பற்றின ரகசியங்களை நீங்கள் ஆழமாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறீங்க, அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அடுத்த வீடியோவாக அதை தயார் செய்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த அம்மனோட அருளை பெறட்டும். இது போன்ற அபூர்வமான ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. நன்றி. ஓம் சக்தி.